என்னப்பா இது 2-3 நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஆர்டரை காணோம். டேய், எப்படி இருந்தாலும் சரி, ஜட்ஜ் போஸ்ட் உனக்கு தாண்டா. மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர்டர் வரட்டும், அப்புறம் பார்த்து. என்னடா இது, அந்த தகுதி உன்னை காட்டுல வேற யாருக்குடா இருக்கு? அப்ப நாளைக்கு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர் ஷூர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர்டர் இப்பதான் வந்தது. இனிமே இந்த கோர்ட்ல எனக்கு பதிலா நீங்க தான் ஜட்ஜ். ஐம் சோ சாரி. Congratulations. Thank you, sir. Thank you. Congratulations. என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எப்படி பாக்குறீங்க? என்ன சிரிக்க விட்டு விஜயா, என்ன சிரிக்க விட்டுடு. சிரிச்சு சிரிச்சு நான் பைத்தியமா போயிடுறேன். அதுக்கு பிறகு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நிம்மதியா இருப்பேன். மறுபடியும் பணத்தை சேர்த்து பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கு சொந்தக்காரவங்கிட்டே கொடுத்துலான்னு நான் சொன்னேன். இப்ப பாத்தியா, நம்ம வீட்டுக்கு முன்னால கூட்டமா நிக்கிற கட்சிக்காரவங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சல்? வாதத்துல மேல குறைஞ்சு போயிட்டா அப்புறம் ஏன் யாரும் வர மாட்டேங்கிறாங்க? நான் செய்த ஒரு தப்பு எல்லாத்தையும் சூன்யமா கிடைச்சு. இத்தனைக்கு காரணம் அந்த 3 பூட்டு போட்ட பெட்டி. அத மண்ணுக்குள்ள புதைக்கணும். இல்ல நான் மண்ணோட மண்ணா புதைச்சு பேசாம தூக்குங்க. தூங்குங்க. கை கெட்டுற தூரத்துல தானே எடுத்து செலவு பண்ணுவேன். இனிமே எப்படி பினிஷ் ஒரே தெரியா ஒழிஞ்சு இனிமே நிம்மதியா தூங்குவேன். கொண்டா நிம்மதி. கூட்டு பெட்டி விஷயமா மத்த தகவல்லாம் கிடைச்சாச்சு. அதை வச்சாவது அந்த ஆளை கண்டுபிடிக்கணுமே. அன்னைக்கு திருவனந்தபுரத்துக்கு மதுரைக்கும் இடையில 25 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல பாலையா ஒருத்தர். பாக்கி 24 பேர் எங்க சார் தேடுறது? பாலையா டிராவல் பண்ண கம்பார்ட்மெண்ட்ல இந்த பக்கம் 4 பேரு, அந்த பக்கம் 4 பேரு, ஆக மொத்தம் 8 பேர். பாலையாவை தவிர மற்ற 6 பேர்களையும் அங்கங்க விசாரிச்சாச்சு. ஆனா மதுரையில இறங்கின அந்த ஆளை பத்தி மட்டும் தகவல் கிடைக்கல. ஏன்னா ரிசர்வ் பண்ணாம பிரயாணம் பண்ணிருக்கான். 360 அந்த ஆளை கண்டுபிடிச்சா ஏதாவது விசாரிக்கலாம். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் இல்லே தான தந்த நன்னா. நான் நன்றி சொல்லத்தான் வார்த்தை இல்லே தானே தந்த நன்னா. உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் இல்லே தான தந்த நன்னா. நான் நன்றி சொல்லத்தான் வார்த்தை இல்லே தானே தந்த நன்னா.
கூட துக்கப்பட்டாராம். அதே ஆஞ்சநேயர் தீர்த்து வைக்க பாடுபட்டாராம். அது போல் நான் வரவா, உங்க பக்கம் நான் இருக்கவா? அது போல் நான் வரவா, உங்க பக்கம் நான் இருக்கவா? என்னால் ஆன மட்டும் கவலையை தீர்த்து வைக்கவா? தானே தந்த நான் உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் இல்லே, தான தந்த நான் நன்றி சொல்ல தான் வார்த்தை இல்லே, தானே தந்த நான். வீடு தேடி வந்ததுக்கு விருந்து வைக்கவா? அந்த விருந்துக்குள்ளே அன்பு மனம் கலந்து வைக்கவா? வீடு தேடி வந்ததுக்கு விருந்து வைக்கவா? அந்த விருந்துக்குள்ளே அன்பு மனம் கலந்து வைக்கவா? நீங்க நினைச்சு சிரிக்கும்படி பாட்டு பாடவா? உங்க நெஞ்சுக்குள்ள காத வச்சு கேட்டு சொல்லவா? நினைச்சு சிரிக்கும்படி பாட்டு பாடவா? உங்க நெஞ்சுக்குள்ள காத வச்சு கேட்டு சொல்லவா? உங்க நல்ல மனசு ஒரு குறையும் இல்லே, தான தந்த நான் நன்றி சொல்ல தான் வார்த்தை இல்லே, தானே தந்த நான். உங்க நல்ல மனசு ஒரு குறையும் இல்லே, தான தந்த நான் நன்றி சொல்ல தான் வார்த்தை இல்லே, தானே தந்த நான். அண்ணி அண்ணி, என்ன தம்பி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கேட்கணும். என்ன விஷயம்? தாராளமா கேளுங்க. ஒரு தாடிக்கார டாக்ஸி டிரைவர் அண்ணன் அடிக்கடி பாக்குறானே, அவன் யாரு? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு நீங்க சொல்ற விதத்துல இருந்து உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு தெரியாது. என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனை கண்டாலே அண்ணன் நடுங்கிறாரு. எதிரிய பார்வையாலே மிரட்டுறவரு அவனை பார்த்து ஏன் மிரட்டணும்? தைரியமா தலை நிமிர்ந்து நிக்கிறவரு அவன் முன்னால மட்டும் தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்த்தேன். அவருடைய பாவனைகளை பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு தடுமாறது புரியுது. என்ன காரணம்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். சொல்லுங்க அண்ணி, தயங்காம சொல்லுங்க. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்களுக்கே அவர் துரோகம் பண்றாரு. நான் ஒரு மாதிரியா யூகிச்சேன், அதை உறுதிப்படுத்தாப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு கொலைக்கேஸ்ல அண்ணன் ஒரு பெண்ணை காப்பாத்தினார ஞாபகம் இருக்கா? அவ குடிசைக்கு போய் வந்துட்டு இருக்காரு. அண்ணனுக்கு அவளுக்கும் தொடர்பு இருக்கு. அதெல்லாம் இல்ல. அவருடைய காதலன் தான் அந்த டாக்ஸி டிரைவர். அதை வச்சுட்டு தான் அண்ணன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல. ஊர் மக்கள் முன்னால மதிப்பு மரியாதையுடன் இருக்கிறவரு அவனால மானம் போயிடுவோம் பயப்படுறாரு. இல்ல. அதனால அவன் அதற்கு கேட்கலாம். அண்ணன் பணிஞ்சு பணம் கொடுத்து அனுப்புறாரு. இதை நான் இப்படியே விட போறதில்லை. நேர அண்ணன்கிட்ட போய் கேட்கிறேன். இது எனக்கு அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீங்க தலையிட வேண்டாம். உங்க நன்மைக்காகத்தான் வாதாடுறேன். என் நன்மையில உங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறத நான் மறுக்கல. இருந்தாலும் இத பத்தி நீங்க அவர்கிட்ட பேசுறத நான் விரும்பல. என் மேல உண்மையிலேயே உங்களுக்கு மரியாதை இருந்தா இனிமே இத பத்தி வாயை திறக்க கூடாது. மறுபடியும் எங்க வந்த? நீ பார்த்து போகலாம் வந்த முதலாளி. இனிமே என்ன நீ ஏமாத்த முடியாது. நானே அந்த போர்ட்டரை பார்த்துட்டேன். பார்த்து நிறைய பணம் கொடுத்து அவன் சரி கட்டிட்டேன். ஏன் சிரிக்கிற? அப்படி ஒரு போர்ட்டரே இல்லையே துரை. இனிமே என்ன எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட வாங்கின பணத்துல விரையும் பண்ணல துரை. அருமையான வீடு கட்டிருக்கிறேன். வீட்டுக்கு உன் பேர் நான் வச்சிருக்கிறேன். சங்கர இல்லம் ஞாபகம். இந்த நாய் நன்றி மறக்காது. இப்ப வீடு, வாசல், வசதி, ரேடியோ, கேமரா எல்லாம் ஒரு தயவு தான். அது ஒரே ஒரு குறை, சம்பளத்துக்கு டாக்ஸி ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா சொந்தமா ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டிக்கிறேன். அப்புறம் இந்த மாணிக்கத்தை அடியோட மறந்துடலாம். இதான் கடைசியோ கடைசி. ஒரு தடவையா 2 தடவையா ஏண்டா இப்படி என்ன மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறேன்? இனி ஒன்னு உயிரோட விட்டா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. என்ன நீதிபதி
ஆகி கையில மரச்சுத்தியில வச்சுட்டு டேபிள்ல நொட்டுன்னு அடிக்க வேண்டிய ஆளு நீ கையில துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுடுவேன்னா இது என்னது? உன்னால சுடத்தான் முடியுமா இல்ல சுட்டாதான் உன்னை விட்டுடுவாங்களா? இது உன் கையில நல்லா இல்ல குரு. போட்டு சரிப்பா, அந்த பெட்டியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துறேன். அதுல எவ்வளவு பணம் இருக்கும் நீயே எடுத்துட்டு போய் தொலை. எனக்கு 10,000 போதும். அடைச்சாதரா வெளியே போயிடு. மாணிக்கம், பொட்டிய காணமா? பொட்டிய காணமா? என்ன தூரம் புதிர் போடுற? வச்ச இடத்துல தேடிப்பாரு. வச்ச இடம் இல்லப்பா, புதைச்ச இடத்துலயே பார்த்துட்டேன் காணும். பொட்டிய புதைச்சிட்டியா? யாருகிட்ட டூ படிக்கிற? அந்த பொட்டி அந்த திருநீலகண்டர் ஓடா கரையான் திருட்டு போக. பங்களாக்காரன் பிளாட்பாரத்துல நிக்கிறவன திட்டினா அது சர்வ சாதாரணம். பிளாட்பாரம் திருப்பிக்கிச்சு உன்னால தாங்க முடியாது. திட்டுவேன், மானாவரியா திட்டுவேன், மானத்தை வாங்கி போடுவேன். பேச்சு மாறாத. ஒழுங்கா 10,000 குழந்தை கொடுத்துரு. இல்ல ஒன்ன உன் பொஞ்சாதிய உன் குழந்தைய அத்தனை முச்சந்தில குழந்தை எடுத்து நீ மனுஷனா நாக்குல நரம்பு இல்லாம பேசுகிய. என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? வீட்டுல நகை நட்டு இல்ல, அதான் குழந்தை கூட நவுத்துக்கிறேன். என்கிட்ட ஒண்ணும் இல்ல. வேணா என் தங்கச்சிட்டு போய் கட்டிட்டு வரேன். தங்கச்சி வீட்டுக்கு தானே, நம்ம வண்டியில போயிடலாமே. மரியாதை குறைவா இருக்கா? சரி, நான் யாரும் பார்க்காம மரவா நின்னுக்கிறேன். சீக்கிரம் வந்துரு, டைம் ஆகுது இல்ல.